மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் தேனி கார்த்திகேயன், கவிஞர், புத்தக விமர்சகர். நாம இன்னைக்கு பார்க்க நூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தொழில் சார்ந்த நூல். எழுத்தாளர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய நூல், தொழில் நூல் அலநாடு. ஏன்னா அது அலநாடுன்னு பாக்குறீங்களா? வயநாடு மாதிரி அலநாடா இருக்கு. அலநாடுன்றது நம்முடைய தேனி மாவட்டத்தின் முந்தைய பேர், தொன்மையான பேர், தொன்மை பேர். அலநாடுன்றது தொன்மை பேர், நம்ம மாவட்டத்தோட தொன்மை பேர். இவரு உமர் ஃபாரூக் அவர்கள் தோழர் உமர் ஃபாரூக் எழுதிய நூல் தான் அலநாடு. இவர் வரலாற்றாய்வாளர், எழுத்தாளர். 50க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க 50க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அவரு 50 நூல் எழுதியிருக்காரு. ஆனா அவர் எழுதுன வாசிச்ச முதல் வந்து இதுதான், இந்த தொழில் நூல் தான். இந்த நூல்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தேனி மாவட்ட உண்மையான விஷயங்கள் நிறைய எனக்கு தெரியாம இருந்திருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல சமண மதம், பௌத்த மதம், வைணவம், சைனவம், பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் சமயம், இஸ்லாம் போன்ற பல சமயங்கள் வந்து தேனி மாவட்டத்துல பல்லாண்டு 10 நூற்றாண்டுக்கு முன்னாடியே வளர்ந்துருக்கு. அதோட சான்றுகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னோரை வழிபட்டக்கூடிய நடுகள், புலிமான் கும்பையில் எடுக்கப்பட்ட நடுகளா இருக்கட்டும், செப்பேடுகள், மன்னர்கள் எழுதிய செப்பேடுகள், கற்சிற்பங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், பானை ஊடுகள், அப்புறம் கல்தட்டைகள் போன்ற பல இதை வந்து நூலில் வந்து இது பண்ணியிருக்காரு, தொகுத்திருக்காரு. பல விடயங்களை நம்ம மாவட்டத்தில் இருக்க நமக்கே தெரியாத பல விடயங்களை, வரலாற்று சூடுகளை இதை வரிசையா அணிவித்திருக்காரு. வரலாற்று சூழல் அணிவித்திருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா அற்புதமா எழுதியிருக்காரு. எனக்கு நிறைய விஷயங்கள் சமண பௌத்தம்லாம் தேனி மாவட்டத்துல இருந்து வளர்ந்துருக்காங்க, வந்திருக்காங்க. புக்குகள் சமணத்தோர்களா இருந்திருக்காங்க. இந்த நூலை பார்த்து அனை தெரிஞ்சுட்டேன். இந்த அலநாடு என்ற பேரே வந்து தேனி மாவட்ட தொன்மையான பேரு. நான் பெரியவளங்க, பெரியவத்தோட தொன்மையான பேர் வந்து எரிவீரம்பட்டின்றதை நான் இந்த நூலை வாசிச்ச பிறகு தெரிஞ்சுட்டேன். பெரியவளம், சின்னமூர், அதே மாதிரி ஆண்டிப்பட்டி, போடி, பாளையம் போன்ற பகுதிகளில் எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. நிறைய தொழில் ஆய்வுகள் நடந்திருக்கு. அதெல்லாம் நூலை விவரிச்சிருக்காரு. இவர் இந்த நூலை எழுதுறதுக்கு ரொம்ப வேகமாக சிரமப்பட்டு நினைக்கிறேன். ஏன்னா வரலாற்று நூல்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னிணைப்புகள், குறிப்பு நூல்கள் வந்து அதிகமாக கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த நூல் வந்து அதிகமாக எடுத்திருக்காரு. குறிப்பு நூல்கள், உதவி நூல்கள், வார இதழ் மேற்கொண்டு தொகுப்பு தகவலை எடுத்து தொகுத்து எழுதியிருக்காரு. இந்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பக்கங்களுக்குள்ளதான் இருக்கும். ஆனால் நல்லா சுவாரஸ்யமா வாசிக்க, உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சுக்கிறேன், நல்லா போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆர்வமா வாசிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து நடுகள்ல இருந்து நாட்டார் தெய்வம் வரைக்கும் எல்லாமே விவரிச்சு எழுதியிருக்காரு. நல்லா வாசிச்ச சுவாரஸ்யமா போச்சு. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே, நண்பர்கள் அனைவருமே இந்த நூலை நிச்சயமா வாசிக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம மாவட்டத்தோட வரலாறு நாம தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வரலாறுன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த போறது வரலாறு. நம்ம எதுவுமே கடத்த போறது இல்லை, எதுவும் கடத்தினாலும் அழிக்க போறது இல்லை. நம்ம உருப்படியா ஒன்று கடத்த போறோம் அடுத்த தலைமுறைக்கு, அது வரலாறு தான் இருக்கும். அது நம்மளோட வரலாறை பெருமையாக கடத்துவோம். அதனால எல்லாரும் இந்த நூலை வாங்கி வாசிச்சிங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இவர் வந்து 50 நூல் எழுதியிருக்காரு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நூலில் சந்திப்போம். புத்தகத்தோட சந்திக்கிறவங்கள அனைவருக்கும் வணக்கம், நன்றி.